ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கப்பல் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பேப்பர் வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கணும். இப்போ நான் என்கிட்ட இருக்க பேப்பர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுக்காக இப்படி மடிச்சிட்டு இந்த பேப்பரை ஆப்போசிட் சைடில் மடிச்சிட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணிடணும். நீங்கள் சிசர் வச்சும் கட் பண்ணலாம், இல்லை அப்படியே கையிலேயே கிளிக்கிறதா இருந்தாலும் கிளிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடலாம். இப்போ ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு. இதை இப்போ ரெண்டாக மடிக்கணும். இப்போ இந்த பேப்பரை மறுபடியும் ரெண்டாக மடிக்கணும். மடிச்சிட்டிங்களா? இப்போ இதுலேருந்து அந்த ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். ஆப்போசிட் சைடில் 3 பேப்பர் இருக்கும், அது 3த்தையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். மடிச்சுட்டு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஆப்போசிட்ஸையும் நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குதா? இப்படி மடிக்கிறது எதுக்காகனா, நீங்கள் கப்பலை விரிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும், அதுக்காக தான். இப்போ அந்த 2 முனையை வச்சிட்டிங்கன்னா கப்பல் வந்துருச்சு. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பேப்பரில் கப்பல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் பேப்பரில் என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.